ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்எஸ்டிசி ஆப்பில் எப்படி வந்து உங்களுடைய பஸ் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹோம் பேஜ் போனோடனே இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷுங்கிறது கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷுங்கிறது ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கையும் வந்து செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து புக் டிக்கெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்குன்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாகர்கோவிலேருந்து கும்பகோணத்துக்கு நான் வந்து புக் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு எந்த டேட்டுங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பர், மெயில் அடல்ட்டு, சைல்டு மேல், ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ மெயில் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், ஏதாவது ஒரு 4 பேர் 3 பேர் போகிறதா இருந்தால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் மெயில் அடல்ட்டில் ஒன்றா ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலில் ஃபில் பண்ணிக்கோங்க, சைல்டாக இருந்தால் சைல்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பஸ் இருக்குது. ஸோ வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் 14 சீட்டு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பஸ்ஸில் 15 சீட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஒரு பஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரே கலரில் தான் இருக்குது. ஜஸ்ட் அதில் ஏதாவது ஒரு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் போர்டிங் பாயிண்ட் கேட்பாங்க, எந்த பிளேஸ்லேருந்து ஏறுறீங்கன்னு. ஸோ நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து ஏறுறீங்களா இல்லைனா வள்ளியூர் அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த ஸ்டாப்லேருந்து ஏறுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம நாகர்கோவில் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே கும்பகோணம் வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பே பண்ணுற ஆப்ஷன் வரும். பே அப்படின்னு போட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், அந்த பஸ் டிக்கெட் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதை வந்து கீழே காமிங்க. நீங்கள் பே அமௌண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பில் டெஸ்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிம்பிளாக வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.